அது இந்த லூஸ் என்ற இங்கிலீஷ் வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் பிள்ளைங்க இதை கேட்ட உடனே சிரிக்கிறாங்க. லூஸ்ன்றால் உடனே சிரிப்பு, அவங்களுக்கு ரொம்ப இஷ்டமான வார்த்தை. அதனால் ஒரு நாள் சொன்னேன் அவங்கள்ட்ட, எங்கள் அப்பா அம்மா லூஸ், ஒரே கை தடை தவிட்டாங்க. அட எங்கள் அண்ணன் அக்கா எல்லாம் லூஸ் தான், வாத்தியார் கூட லூஸ், எல்லாம் ஒரே சத்தம், வாத்தியார் லூஸ். அப்படி சொன்னேன். என்ன லூஸ்னா என்ன? சின்ன குழந்தையாக இருக்கும்பொழுது நான் அவங்க எதாவது கொடுத்தா தூக்கி போடுறது, சாப்பிட சொன்னால் துப்புறது. ஆனால் அவங்க அடிக்கலை, கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்புறம் நல்லா கொஞ்சிறாங்க, இது செய்கிறாங்க. நான் என்ன தப்பு செஞ்சாலும் தட்டி கொடுத்து அப்படியே அணைத்து நல்ல வார்த்தை சொல்லி அழைத்து போகிறாங்க. அதனால தான் லூஸு. ஏன்? என் மேலே உள்ள அன்பு. அந்த அன்பு தான் அவங்கள லூஸ் ஆக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ அன்பு என்றால், என்னை அவர்கள் திட்டுவது கிடையாது, அடிப்பது கிடையாது, பட்சத்தோடு வளர்த்து செல்கிறாங்களே, அதுதான். அதுதான் நான் பார்க்குறேன். அதனால் வாத்தியார் அன்பு இந்த லூஸாக இருக்காருன்னாங்களே, அவர் யாரையும் அடிக்கிறதில்ல, அது பாட்டுக்கு போகிறாரு, சிரிக்கிறாரு, பசங்க சிரித்தா அவரும் சிரிக்கிறாரு. இதெல்லாம் பார்த்தா லூஸுன்னா. ஆனால் அவர்களை புரிந்து கொண்டவர் அவர் தான். புரிந்து அவர்களைப் போல மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு கலந்து அவர்களை திருத்த பார்க்குறார். அதுதான் லூஸ். நமக்கு லூஸாக இருக்கலாம், ஆனால் அவருடைய இதயத்தில் அன்பு இருக்கிறது. இந்த லூஸ் என்று சொல்லப்படுவதுலாம் அன்புக்கு தான் இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமாக அவங்க வேலை செய்கிறாங்க. நம்மளாம் பைத்தியம்னு சொல்கிறோம். இல்லை, பைத்தியம் கிடையாது. அன்பு ஓவர்ஃப்ளோயிங், வழிந்து போகிற அன்பு தான் லூஸ் என்று சொல்லுகிறோம். ஆனால் பெற்றோர்கள் அன்பு, இதெல்லாம் படைத்த கடவுளோ பெரிய லூஸ் என்று சொன்னால் அவர் அன்பே மயமாக இருக்கிறார். நாம் எவ்வளோ தவறு செய்தாலும் ஓடோடி வருகிறார். வீடியோத்தை பாருங்கள். அவர் இஸ்ராயல் மக்களை பார்த்து ஆமோஸ் என்ன சொல்கிறார், அவர்கள் எவ்வளோ என்ன சொன்னார், உதைக்கிறேன். சாதாரணமாக அவங்களா வந்து கத்துவாங்களா? ஏன் இப்படி? நான் சொல்லி தான் நடக்குது. தானாக கத்துறதில்லை, தானாக அடிபடுறதில்லை, நான் சொல்லி. இருந்தாலும் அவர்களை விட்டு கொடுக்குறேன், இருந்தாலும் அவங்களுக்கு அன்பு செய்கிறேன், அவரை காப்பாற்றிருக்கிறேன், போய் சொல்லு அவங்கள்ட்ட என்று சொன்னார். ஆகவே கடவுள் லூஸ் என்றால் அன்பு, அன்பே வழிவது தான் லூஸ். ஆகவே நம்ம அன்பாக இருக்க வேண்டும், அன்போடு பழக வேண்டும், மக்களை அன்பு செய்ய வேண்டும். அது எந்த அளவிற்கு போகிறது என்றால், இயேசு சிலுவையின் மரணம் மட்டும் போனார், அது அன்பின் வெளிப்பாடு. பிறகு உயிர்த்தார். நாம் அன்பு செய்ய வேண்டும் என்று என்றென்றும் வாழ வேண்டும். ஆகவேதான் நற்கருணை ஏற்படுத்தி, இது என்னுடைய உடல், இது என்னுடைய இரத்தம் என்று சொன்னார். இதை உண்பவர்கள், இதை குடிப்பவர்கள் என்றென்றும் வாழ்வார்கள். நான் தந்தையிடம் இருப்பது போல நீங்களும் என்னோடு இருப்பீர்கள் என்று சொன்னார். அதாவது என் தசையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர்கள் எப்பொழுதும் வாழ்வார்கள் என்று சொன்னார். திவ்ய நற்கருணை கடைசி அருள் பொருளாக கொடுத்து சென்றிருக்கிறார். அது ஒரு பெரிய லூஸ், அது பெரிய அன்பின் முதல்வர் என்று நான் சொல்வேன். அன்பிற்கெல்லாம் பெரிய அன்பாக இருக்கின்றார். ஆக இறைவனை மறக்காமல் வாழ்வோம். ஆண்டவர் இயேசுவை மனதில் ஏற்றுக்கொண்டு வாழ்வோம். வணக்கம்.